வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சில் எதுவும் கிடையாதுங்க. காலையில் எழுந்தாச்சு, விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சுட ஃபஸ்ட்டு காஃபி தான் போட்டு குடித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டிஃபன் தான் கேட்டிருந்தாங்க பசங்க. இட்லியும் கார சட்னியும் அரைச்சி கொடுங்கம்மா, ரொம்ப நாள் ஆனா மாதிரி இருக்குது, எப்போவுமே நைட்டில் தான் டிஃபன் சாப்பிட்டுருக்கோம், அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு டிஃபன் கொடுத்துருங்க, நைட்டுக்காக வேணால் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சுட அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி, அவங்க பிரகாரமே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க தான் எப்போயுமே நான் செஞ்சு கொடுப்பேன். அதனால் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, மாவு வீட்டில் இருக்குது, கார சட்னி தான் அரைச்சேன். சூப்பராக ஒரு கார சட்னி இருக்குது. அது ஃபுல் ரெசிபி இதிலே உங்களுக்கு வீடியோ வந்துடும். சூப்பராக இருக்கும் அந்த கார சட்னி. சிம்பிள் ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க மேபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காஃபி தாங்க போட்டு அங்கே அப்பாண்ட வச்சுட்டு எடுத்து குடிச்சாச்சு. அது குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷானாலும் ஒரு காஃபி குடிக்க சொல்ல ரொம்ப சுறுசுறுப்பான மாதிரி இருக்கும். அது மாதிரி யாருக்கெல்லாம் தோணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்போதுமே நட்ஸ் அரைச்சி நான் ஒரு கப்பில் ஊற்றி வச்சிட்டேன் பசங்களுக்கு. பையனுக்கு வந்து சுடுதண்ணியில் கலந்து கொடுப்பேன், பாப்பாவுக்கு வந்து பாலில் கலந்து கொடுப்பேன். உங்களுக்கு இலைக்கணுன்றவங்களுக்கு சுடுதண்ணியில் கொடுங்க. இது ரெகுலராக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில வந்து பாலில் குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு அக்கா இல்லைக்கா இலைக்கல ரொம்ப வெயிட் போடுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏர் ஃபால்லாம் கண்டிப்பாக நின்று இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அக்கா நான் 3 மாதமாக குடிக்கிறேன், முடியல நல்லாவே கொட்டுறது நின்று இருக்குக்கா, அது இல்லாமல் அந்த முடி கொட்டின முடியெல்லாம் அழகாக நம்மளுக்கு வளர்றது தெரியுதுக்கான்னு சொல்லியிருக்கீங்க. நிஜமாவே அது உண்மை தான். கண்டிப்பாக தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த ஹேர் ஃபால்ன்றதே காணாமல் போயிடும். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா, அந்த பொடுகுனால, அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லாவே குறையிறது தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லாமல் நான் யூஸ் பண்ணாமலாம் நான் அதை ரிவ்யூ சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்லலை. யூஸ் பண்ணாமல் சும்மா சொல்லக்கூடாது, குடிக்காமல் சொல்லக்கூடாது, எதையுமே குடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே சொல்கிறேன், அந்த நட்ஸ்லாம் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 4-5 மாதமாச்சும் ஆகும். அப்படி ஆன பிறகு தான் உங்களுக்கு நல்லா எல்லாமே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கார சட்னி பார்த்திங்கனாக்கா நல்லா தான் சூப்பராக வந்திருக்கு. காலையில் சாப்பிட்டுட்டு கட்டிட்டு போயிடுறேன்ட்டாங்க, அதனால் செஞ்சாச்சு. மதியமாக லஞ்சு செய்வேனான்றது டவுட்டு தான், ஏன்னா நான் ஒரு வேளை விரதம் இருப்பேன். அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா என் ஒரு ஆளுக்கு சாதம் நான் எதுவும் செய்யவும் முடியாது. அதனால் நைட்டுக்காக சுட சாதம் வடித்து எதனா பண்ணிக்கலாம், குழம்பு வச்சு பதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு லஞ்சு வீடியோவோட பார்க்கலாம். தீபாவளி வேறு வருது. யாரெல்லாம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பட்டாசெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இன்னும் பண்ணவே இல்லை, நாங்கள் நெருக்கத்தில் தான் பண்ணணும். அது இல்லாமல் பசங்க பெருசாக துணி எல்லாம் எப்பயுமே கேட்க மாட்டாங்க, பட்டாசும் ரொம்ப பெருசாக அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. நாங்களாம் வாங்கி கொடுக்குறது தான். தேங்க்யூ.